அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. குறிப்பா Realme யூசர்ஸ்க்காக Realme UI 3.0 அன்வீல் பண்ணிட்டாங்க. அதோட ரோல் அவுட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தலாம். கூடவே Realme GT Neo 2 இதுவும் லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட OnePlus 9RT இது சைனால லான்ச் ஆயிடுச்சு. ஸோ பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 657ல. இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது 2022 தான் அஃபிஷியலாக லான்ச் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. பட் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் தான் தற்சமயம் டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் பண்ணுறாங்களே தவிர எந்த ஸ்டேட்டுமே 5Gக்கான எந்த ப்ரிப்பரேஷனும் இப்போ வரைக்கும் பண்ணல. பட் கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டை விட ஒரு படி அட்வான்ஸாக போய் 5Gக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் 5G வரும்போது கேரளாவில் 10 டைம்ஸ் அதிகமாக 5G ஸ்பீட் மற்ற ஸ்டேட்ஸை விட இருக்கிற மாதிரி அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி டவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gக்கான டெடிக்கேட்டட் டவர்ஸ் இப்போ அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2023க்குள்ளே இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமான டவர்ஸ் கேரளாவில் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே 5G நெட்வொர்க் ஸ்பீட் கேரளாவில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. நத்திங் பிராண்டுடைய கால்பே அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரீசெண்டாக நத்திங் பிராண்டு கீழே சில ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் தற்சமயம் பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஒரு பிக் டைப் நத்திங் பண்ணியிருக்கதா தெரியுது. நத்திங் குவால்காமோட டைப் அப்படின்னு சொல்லும் போதே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கிட்டத்தட்ட $50 மில்லியன் குவால்காம் நத்திங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக நத்திங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஸ்மார்ட் ஃபோனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் குவால்காம் டிவைசஸ் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் குவால்காம் சிப்செட்டில் தான் ஸ்மார்ட் ஃபோனே லான்ச் பண்ணுவாங்க. இப்போ OnePlus மாதிரி நத்திங் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் ஆகிட்டே போகிறாங்க. பார்க்கலாம் நத்திங்கில் ஏதாவது சர்ப்ரைஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் ரீசெண்டாக செப்டம்பரில் தான் ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி iPhone 13 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த லான்ச் ஈவெண்ட்கான டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா October 18 அப்படின்னு தெரிய வந்து. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய மேக்புக் சீரீஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மேக்புக் அண்ட் மேக்புக் ப்ரோ எப்போ மாதிரி இவங்க கொண்டு வரலாம். ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் புது மேக்புக்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆப்பிள் தரப்புலேருந்து. அது மட்டும் இல்லை, சாம்சங்கும் அவங்க தரப்புலேருந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. Unpacked ஈவெண்ட் 2 அப்படின்னு சொல்லி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி Unpacked ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் டிவைசஸ் லான்ச் பண்ணாங்க. பட் இந்த Unpacked ஈவெண்ட் 2ல் இவங்க ஃபேன் எடிஷன் ஏதாவது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லைனா சிப்செட் ஏதாவது கொண்டு வர போகிறாங்களான்னு எந்த க்ளூவுமே இல்லை. பட் டீசர் மட்டும் இப்போ அஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சாம்சங் தரப்புலேருந்தும் Unpacked ஈவெண்ட் 2 வருது. கண்டிப்பாக எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் இவங்களும் லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போவுமே ஆஃபரில் இருக்கிற மாதிரி தான் சோர்சஸ் மூலமா தெரியுது. ஒருவேளை ஆன்லைனில் இல்லைனா நீங்கள் ஆஃப்லைன்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆஃபர்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷனும் இருக்குது, டேபும் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லிங்க்ஸ் வேணும்னா நான் கீழே செக் பண்ணி உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வழியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸ் இருந்தால் நீங்கள் அது வழியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான் அது. நேற்று எக்கச்சக்கமான லான்ச்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் ஷார்க் உடைய லான்ச் பார்க்கலாம். பிளாக் ஷார்க் உடைய 4S சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4S அண்ட் 4S Pro ரெண்டுமே கேமிங் டிவைஸாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவுட்லுக் எப்போவுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் 4S Pro உங்களுக்கு Snapdragon 888+ கொடுத்துருந்தாங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 4500 mAh பேட்டரி, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 54,700க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே இதில் லைட்டர் வேரியன்ட் பிளாக் ஷார்க் 4S அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 870, இதுவும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைட்டர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. 30,000ல் பிளாக் ஷார்க் டிவைஸ் சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. பார்க்கலாம் இந்தியாவில் கொண்டு வராங்களான்னு. அதோட நேற்று சைனாவில் OnePlus 9RT இதுவும் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த டிவைஸ் இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ColorOS 12 தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாலையும் ColorOS 12 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி
தெரியுது. பார்க்கலாம் அஃபிஷியலாக இவங்க லான்ச் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு. இது Snapdragon 888 E4 AMOLED பேனல், 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,000 கிட்ட சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அதே ஹையர் வேரியன்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 43,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே சைனா விட இந்தியாவில் வந்து கண்டிப்பாக ஒரு 2,000 to 3,000 ருபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் OnePlus 9RT வந்து உங்களுக்கு 40,000 மேலே தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த ப்ரைஸஸ் பார்க்கும்போது. அதோட ரியல்மியும் நேற்று லான்ச் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணி Realme GT Neo 2 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 870ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவும் E4 AMOLED பேனல், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஸ்டீரியோ டுவல் ஸ்பீக்கர்ஸோட 5000 mAh பேட்டரி. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,999க்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக இது 24,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ Realme GT Neo 2 நல்ல ப்ரைஸோட தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த லான்ச் ஈவென்ட் கடைசியிலே வந்து Realme GT Neo 2Tயும் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிவைஸும் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட இந்த லான்ச் ஈவெண்ட்டில் பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme அவங்களுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸும் அன்வீல் பண்ணியிருந்தாங்க, Realme UI 3.0. ஸோ இதில் ஐக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் நம்ம சொல்ல முடியாது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எமோஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் மாதிரியே இவங்க எமோஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட நிறைய அனிமேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் Realme UI 3.0லையும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. இதோட ரோல் அவுட் டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இவங்க கொடுக்கல. அக்டோபரில் வந்து Realme GTக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது Realme GT ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு. அதே டிசம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா Realme GT மாஸ்டர் எடிஷன், Realme GT Neo 2, Realme X7 Max, Realme 8 Pro. இதுக்கெல்லாம் டிசம்பரில் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 சீரிஸ், Realme Narzo, Realme 8, Realme C சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம் லிஸ்ட்டில். அதே செகண்ட் ஆஃப் ஆஃப் 2022ல் வந்து அகைன் Realme உடைய 8 சீரிஸ், X சீரிஸ், Narzo 30 நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டிவைசஸ் தான் Android 12 அண்ட் Realme உடைய UI 3.0 வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணலாம். ஸோ 1 இயர்க்குள்ளே இந்த டிவைசஸ்க்குலாம் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். நத்திங் பிராண்ட் எந்த கம்பெனியோட கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாஃப்ட் பிளாக். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நாகா வெங்கட். கங்க்ராச்சுலேஷன் நாகா வெங்கட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.